என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 2ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா யூனிட் 2ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. இது டே 11க்கு உண்டான சேலஞ்ச். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் டிமாஸ் தியரத்தை பற்றி பார்த்தோம். இந்த டாபிக் டிமாஸ் தியரம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ டிமாஸ் தியரம் ரிலேட்டட் ப்ராப்ளம்னு என்னென்னா ஏபிங்கிற இப்போ ஏங்கிற வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. பிங்கிறது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்னு பார்க்கணும். ஏபின்னு என்ன வரும்னா ப்ராடக்ட் பண்ணும்போது என்னென்னா ஆங்கிளை ஆட் பண்ணணும். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த மாதிரிலாம் வரும். இப்போ இந்த ப்ராப்ளம் இங்கே கொடுக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் ஆல்ரெடி சால்வ் பண்ணி பிளேலிஸ்ட்டில் டிப்ளமோ மேக்ஸ் 1 என் ஸ்கீம்ங்கிற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். அந்த ப்ராப்ளத்தில் அங்கே போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு இது இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களாம்மா? இப்போது இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் 1/ஏபின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதே ப்ராப்ளத்தில் எக்ஸாமில் இந்த 2வை கிராஸ் பண்ணி இங்கே கேட்கலாம். 2 இங்கே கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் 1/ஏபின்னு ஆகும். இந்த 2 கிராஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரே ப்ராப்ளத்தை மாற்றி கேட்கலாம். மல்டி பண்ணிட்டு இருக்கிற 2வை கீழே கொண்டு வந்தால் 1/2 ஆகிடும். அதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1/2ஐன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2ஐயே கிராஸ் பண்ணி கூட கேட்கலாம். 2i இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு a/b மைனஸ் b/aன்னு கூட கேட்கலாம். இது பாருங்கள், இதே ப்ராப்ளம் தான் போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்குறாங்க. சில டைம் இப்படி கேட்டுறாங்க. இப்படி கேட்டோன்னே நமக்கு ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் நினச்சிக்குவோம். இது பாருங்கள், a² மைனஸ் b² இதோட ஏபின்னு கேட்டிருக்காங்களா? இது பாருங்கள், எல்சிஎம் எடுங்க. பாருங்கள், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். இந்த a இன்ட்டு a என்ன ஆகிடும்? a² ஆகிடுச்சு. b இன்ட்டு b என்ன ஆகிடுச்சு? b² ஆகிடுச்சு. அதான் a² மைனஸ் b² டிவைட் பை இது மல்டி பண்ணால் என்ன வரும்? டினாமினேட்டர் ab. அதை தான் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டு தான் நம்ம எழுதணும். இது தனித்தனியாக டிவைட் பண்ணி பாருங்கள். a² பை ஏபின்னா ஒரு ஏவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ a/b தான் வரும். மைனஸ் b² பை ஏபின்னு போட்டிங்கன்னா b²ம் பியும் கேன்சல் ஆனால் b/aன்னு வரும். சரிங்களா? அப்போ ரெண்டும் ஒன்று தான். அப்போ எந்த மாதிரிலாம் ப்ரூஃப் பண்ண சொல்லலான்னு கொடுத்துருக்குறேன். ஒரு ஐடியா பார்த்துங்க. அதே மாதிரி தான் ஸ்கொயர் ரூட் ப்ராப்ளம். இந்த ரூட் ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். அப்போ டிமாஸ் தியரம் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்லி ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக கேட்கக்கூடிய கேள்வினா இந்த 2 கேள்வி தான் கேட்பாங்க. சும்மா நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ டிமாஸ் தியரம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், டிமாஸ் தியரம் ப்ராப்ளம்ங்கிறது முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டது. இது டிமாஸ் தியரத்துடைய ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.